பழனிசாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன். அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அதிமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவியெல்லாம் ஓடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க, அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு, அவர் ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டால் கூட சரி சொல்லும். அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட் அல்ல. இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்குது பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பொலிட்டிஷியனை பற்றி விவாதிக்க அவசியம் இல்லை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அதிமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். வணக்கம், இது கேள்விக்களம். மருது சகோதரர்கள் பூஜையில் கலந்து கொண்டு பேசிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கும் திமுகவிற்கும் தான் 2026 போட்டி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிற்கு விஜயை புகழ்ந்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீண்டுகிறாரா தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள்? இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் அதிமுகவிலிருந்து கோவை சத்யன், பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், அமமுகவிலிருந்து முருகானந்தம், பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி மற்றும் தாவே காதலவர் டி கந்தசாமி. அனைவருக்கும் வணக்கம். பலமுறை அதிமுக சார்பில் உதயகுமாரும் சொல்லிட்டார், காலாவதியான ஒரு அரசியல்வாதி, அவருடைய பேச்சுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது, அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டில் விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவிற்கு விஜயை புகழ்றதோ இல்லை திமுகவுடைய கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்குதுன்னு சொல்றதாகட்டும், என்ன நோக்கம் இது? இல்லை ஒருவேளை உங்களுக்கு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கா? இல்லை தொடர்ந்து திரு இபிஎஸ் அவர்களை மட்டுப்படுத்த வரணுன்றது உங்கள் நோக்கமா? இந்த கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கேன். அது எக்ஸ்பைரியிலேருந்து ஆரம்பிப்போம். தற்போது முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் எக்ஸ்பைரி அமைச்சர், எக்ஸ் அமைச்சர்னு சொல்கிறோம்ல, அவர் எக்ஸ்பைரி ஆகிட்டார். மற்ற எல்லோரும் களத்தில் இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் எக்ஸ்பைரியான அமைச்சர் தான் எக்ஸ்பைரியை பற்றி காலாவதியான அமைச்சர். அதற்கு யார் காரணம்? கடந்த 2021 தேர்தலிலே அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்திருந்தால் இன்றைய நிலையில் நடப்பு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் எக்ஸ்பைரி ஆனதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பொதுச் செயலாளர் இருந்த ஒரு காரணத்தினால் எக்ஸ்பைரி ஆகிவிட்டார். அதனால் நாங்கள் நடப்பு நிகழ்வில் கரண்டில் பொலிட்டீஷியனாக இருந்து செயல்படுகிறோம். அந்த எக்ஸ்பைரிக்கு விளக்கம் முடிந்து விட்டது. அடுத்தது விஜயை மையப்படுத்தி தான் இன்றைய அரசியல் நகர்வுகள் செல்லுகிறது. ஒரு
விஜய் குற்றம் செய்யவில்லை. தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்பட்டார். அதற்காக நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது, ஆதரவு கிடையாது, திமுகவுக்கும் ஆதரவு இல்லை. கரூர் நிகழ்வு ஒரு துக்க நிகழ்வு. இதை தான் இன்றைய நிலையில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்து பேசி வருகிறார். காலம் இருக்கிறது, 4 முனை போட்டி இருக்கும். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்படும் வாய்ப்பு உள்ளது என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே 4 முனை போட்டி தான் இருந்தது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த கள நிகழ்வுகளை நோக்கி தான் 4 முனை போட்டியை நோக்கி தான் அரசியல் களம் செல்லும். ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், அடுத்த நபருக்கு நான் போயிடுறேன். அதாவது இன்னும் இருதுருவ அரசியல் தான் தொடர்கிறது. திமுக வர்சஸ் அதிமுக தான் கல யதார்த்தம் அப்படின்றது தான் பரவலாக எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள், கட்சிகளும் எல்லாருமே பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து 1 மாதமாக வெளியே வராத ஒரு தலைவர், அந்த கட்சி வந்து அந்த களத்துக்கு போகாதது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த கட்சி வந்து களத்தில் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிரதான எதிரி, இல்லை பிரதானமாக வந்து போல் பொசிஷனில் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் போன்ற அனுபவம் மிக்கவர்கள் எப்படி முன்னிலைப்படுத்துகிறாங்க? அதில் என்ன லாஜிக் இருக்குது அதில்? அதாவது இன்றைய நிலையில் அதிமுக கூட்டணிக்கு திரு விஜய் அவர்கள் தேவை உள்ளது. தேவை உள்ளதுன்னு சொல்கிறது வேற, போட்டி வந்து திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் சொல்றதுல அது வேற இல்லையா? இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பலமான கூட்டணியாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி பலம் இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை. அப்பொழுது விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி பலமாக உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது களத்தில் விஜய் பேசும் பொருளாக ஒரு தேர்தலை முடிவு செய்யக்கூடிய வகையில் 2011 தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் போன்று திரு விஜய் அவர்கள் 26 தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதை மையப்படுத்தி தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, சிதறி கிடக்கிறது. கொங்கு மண்டலத்திலேயே திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்திருக்கிறார், திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்திருக்கிறார், சசிகலா அம்மா அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார். இப்படி இருக்கிற பொழுது சிதலம் அடைந்த சேதம் அடைந்த அதிமுக தான் உள்ளது. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு தானே இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அவர் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க கட்சியில் அப்படி பிளவும் இல்லை, ஒரு பெரிய விரிசலும் இல்லைன்றாரு. கடந்த 10 தேர்தலில் எதற்காக தோத்தார்? ஏன் தோத்தார்? கடந்த 2021 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் சேர்த்திருந்தால் இன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த தவறை செய்து விட்டார்? திரும்பவும் 26 தேர்தலில் அதே 21 தேர்தலில் செய்த தவறை தான் இவர் செய்ய போகிறார். ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக, ஒரு பலமான கூட்டணி உருவாக்கப்படவில்லை. விஜயை தான் நம்பி அதிமுக உள்ளது. திமுக பலமான கூட்டணி, பலமில்லாத அதிமுக கூட்டணி. அடுத்தது ஒரு விஜய் ஒரு பலமான கூட்டணியை அமைப்பார். விஜய் தான் ஒரு பேசும் பொருளாக 26 தேர்தலில் வருவார். அப்பொழுது போட்டி திமுகவிற்கும் விஜய்க்கு தான் இருக்கும். நான் விஜய்க்கு ஆதரவாக பேசவில்லை, விஜய் ஆதரவாளர்கள் இல்லை. கள நிலவரம் அப்படிதான். அரசியலில் நிரந்தர எதையும் இல்லை, நண்பனும் இல்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. முதல் சொல்ற கருத்தை இதை எடுத்துக்கிறேன், நான் திருப்பி வரேன். திரு சத்யன், அதாவது கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது, கட்சியில் பிரச்சனைகள் இருக்குது, தலைவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள், பல தலைவர்கள் பிரிந்து போனது அந்த எப்போவுமே வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் விஜய் வந்தால்தான் உங்களால் வலுவான இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை எதிர்கொள்ளவே முடியும் அப்படின்றத அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இல்லை, அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கட்சி மேலே தானே விமர்சனம் வைக்கிறாங்க, உங்கள் தலைவரை பற்றி தானே சொல்கிறாங்க, வேற யார் விமர்சனம்? 1000 பேர் விமர்சனம் வைப்பாங்க. வைக்கிற யார்? அவருக்கு அது முகாந்திரம் என்ன இருக்குது, என்ன ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம், அந்த அரசியல் இயக்கத்தோட தலைவர்னு ஒருத்தர் இருக்காருன்னா, மக்கள் எதிர்பார்ப்பது அன்றாடம் நடக்கக்கூடிய மக்கள் நல பிரச்சனைகளை பற்றி என்ன பேசுகிறாரு, மக்கள் பிரச்சனை எப்படி எடுத்து சொல்கிறாரு, அதுக்கு தீர்வு தரக்கூடிய இடத்துல இருக்கான்னு இப்போ தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த நெல் கொள்முதலில் விவசாயிகளை வயிற்றில் அடித்து ரோட்டில் விட்டு விவசாயி வாழ்க்கையை வாழ்வாதாரம் அழிஞ்சு கிடக்கிற இந்த நிலமையில் பொதுச் செயலாளர் களத்தில் போய் திமுகவோட பொயிலெல்லாம் தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறார். அப்படி ஒரு விவசாயிகள பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாயியோட பிரச்சனை போயிட்டுருக்கு, தலையாய பிரச்சனையாக போயிட்டுருக்கும் பொழுது உட்காந்து கூட்டணி கணக்கு பேச வேண்டிய தேவை வந்து யாருடைய கட்டாயத்தின் பேர் வந்தது, யாருடைய உத்தரவின் பேர் வந்ததுங்கிற சந்தேகம் கூட வரலாம்ல. அவரும் நெல் பிரச்சனையை குறித்தெல்லாம் பேசுகிறாரு, வெள்ள பிரச்சனை குறித்து டிடிவி தினகரனும் பேசியிருக்காரு, விஜய் தவிர எல்லா கட்சிகளும் பேச. அப்படி பேசினா அதை கூட தலைப்பாக வைக்காம அளவுக்கு ஆயிடுச்சா சன் நியூஸ்?
இல்ல தலைப்பு என்ன வைக்கணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து இத மட்டும் சொல்லுங்க. தலைவர் தானே. ம். இல்ல நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. உடனே நீங்களே கோவலாம் படம். இல்ல நீங்க டாபிக் எதை வைக்கணும்ன்றத நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். இந்த பொறுமையா, டாபிக் நீங்க பேச இல்ல, வந்திருக்கீங்க. அப்படி இதுக்கு சொல்ல வேண்டாம். அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அப்படிலாம் நீங்க என்ன கமெண்ட் பண்ண முடியாது. உங்களை யார் கமெண்ட் பண்ணல. நீங்க எந்த டாபிக் வைக்கிறன்றது எங்களுடைய முடிவுங்க. நீங்க உங்க இந்த டாபிக் வந்திருக்கீங்க. கூட்டணியை பத்தி பேச்சுவார்த்தை நடக்குது. அத பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறார். உங்க தலைவர் மீது நேரடியாக விமர்சனம் வைக்கிறார் வந்து டிடிவி தினகரன். அதற்கு வந்து உங்களுடைய தலைவர் ஒருவர் பதில் சொல்கிறார் ஆர்பி உதயகுமார். அப்ப அது குறித்து ஒரு கேள்வி எழுது. இப்ப பேசலாமா? பேசுங்க. நீங்க தான் என்னை கூப்பிடுறீங்க பிரதர். ஆமா. கேளுங்க. இப்போ ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் நல பிரச்சனையை பேசியிருக்காரு, நீங்கள் தலைப்பு வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேங்க. அப்போ கூட இந்த கேள்வி கேட்டிருந்தா கூட ஒரு முகாந்திரம் இருக்குது. அதை கூட பேசாத ஒரு ஆள், அவர் வந்து தனக்கு வந்து ஒரு அரசியல் அடைக்கலம் தேவைங்கிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசினா நம்மளுக்கு ஊடகத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்குங்கிற வலையில் சன் நியூஸ் விழுந்துருச்சுங்கிறது என்னோட விமர்சனம். அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எங்களுக்கு யாரும் உணர்ச்சி வசப்படல. நீங்க பர்சனலாக எடுத்துகிட்டு போவீங்க. பர்சனலாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதுதான் நானும். அதனால் இது வந்து ஒரு தேவையின் வெளிப்பாடோட ஒரு நிர்பந்தம், கட்டாயம். தன்னால் அரசியல் களத்தில் எதுவும் நிரூபிக்க முடியல, மக்கள் மனதில் இல்லை, மக்கள் மன்றத்தில் இல்லை, தன்னோட கட்சி கட்டமைப்பே கரைஞ்சு போச்சு. கடந்த 3 ஆண்டுகளாக அமமுக என்று சொல்லக்கூடிய அந்த அணியிலிருந்து ஏகப்பட்ட பேர் அஇஅதிமுகவுக்கு வந்து சாராசாரியாக சேர்ந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சென்னையிலேருந்து கூட இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 வட்ட செயலாளர். அதனால் அந்த கட்டமைப்பே கரைஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம எதை நோக்கி நகர்வு நடத்துது? கட்சியோட கொள்கையை பேசுகிறோமா, இல்லை கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பேசுகிறோமா? கடைசியில் விஜயை தூதிபாடினாலாச்சும் நம்மளுக்கு கூட்டணிக்கு ஒரு அழைப்பு வருமாங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட இடத்துல போயிட்டு இருதுருவ அரசியலுங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக, திராவிட இயக்கங்கள் தான். இந்த இரு இயக்கங்களை சார்ந்து தான் மற்றவங்க எல்லாருமே அவங்களோட முடிவு எடுப்பாங்க. முடிவெடுக்கக்கூடிய கூட கால சூழ்நிலை வந்துட்டு இருக்கானா, நம்ம வந்துகிட்டு இருக்கு, நெருங்கிட்டு இருக்கு. விஜயும் தன்னை திராவிட இயக்கம் தான் சொல்லிக்கிறாரு. எல்லாரும் அரசியல் களத்தில் இருக்கவங்க இப்போ அமமுக அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் கூட திராவிட இயக்கம்னு சொல்லி அதிமுகவுக்கு வந்து போஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இம்பர்சனேஷன் வாங்க ஆங்கிலத்தில் அந்த வேலையை தான் பண்ணுறாங்க, காப்பி அடிக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அவர் எங்கே போவார்? அவரோட அடைக்கலம் எங்கே கிடைக்கும்? கடைசியில் தாவாக்கா அப்படிங்கிற ஒரு அடைக்கலம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அதனுடைய வெளிப்பாடை தான் பார்க்குறேன் மொழிய. இது ஒரு அரசியல் கணக்கு, ஒரு அரசியல் சாணக்கியத்தனம், அரசியல் கட்டமைப்பு தேர்தலே மாற்ற போகுதா அப்படிங்கிற கிடையாது. அதே போல் விமர்சனம் இப்போ அதிமுக மேலே வைக்கப்படுது இல்லை. இப்போ நீங்கள் அமமுக பற்றி இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, அமைப்பு பலவீனமாக இருக்குது, கட்சி ஒரு தேவை, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு கிரைசிஸ் நடந்ததுக்கப்புறம் கட்சியே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வந்து திரு விஜய் எங்கே இருக்காருன்றது ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த கட்சி எப்படி செயல்படுதுன்றதே ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. இது வரைக்கும் தேர்தலில் நிற்காத கட்சியாக இருக்குது. அந்த கட்சியை இவ்வளவு தூரம் அதிமுக தலைவர்கள் போய் ஏன் வந்து வழியை போய் கூப்பிட வேண்டும்ன்ற விமர்சனம் உங்கள் மேலே வைக்கிறாங்க இல்லையா? அதை அப்போ அதே போன்ற விமர்சனம் உங்களுக்கு பொருந்தாதா? அதிமுக வழியை போய் கூப்பிடுகிறது என்பது ஒரு பொய்யான விமர்சனம், தவறான விமர்சனம். அது பதில் சொல்லிடுறேன். இந்த தலைப்பு வச்சோடனே நான் திமுக செய்தி தொடர்பாளர் இருப்பான்னு நினச்சேன், இந்த விவாதத்துக்கே வந்தேன். ஏன்னா போர்க்களத்தில் எதிரி தான் நம்மளோட ஆயுதத்தை தீர்மானிப்பாங்கிறாங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் தேர்தல் கிழமை பார்க்காத ஒரு இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு தான் போட்டின்னு ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாரு. அப்போ இந்த திமுக எப்படி பார்க்கும்? அவ்வளோ பலவீனமாக போயிடுச்சு திமுக. இது வரைக்கும் தேர்தல் பார்க்காத ஒரு கட்சி. அதனால அந்த திமுக செய்தி தொடர்பாளர் இருப்பான்னு நினச்சி வந்தேன். இல்லை திரும்பி இதே திமுகவோ இல்லை இந்த அவர் சொல்லக்கூடிய அமமுகவோ வந்து ஒரு எங்கள் கட்சிக்கு வந்தால் நாங்கள் பாதுகாப்போம், அங்கே அனுபவம் வாய்ந்த வாத்தியார், எங்களோட வந்தால் நீங்கள் பாஸ் ஆகிடலாம், இல்லைன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலமே இருக்காது, உங்களால் கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு திமுகவோ இல்லை அமமுகவோ சொல்லலையே. ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் பிள்ளையார் சொல்லின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார். வரலாற்றின் அனுபவம் தானே அது. இப்போ மரியாதைக்குரிய வைகோ அவர்களோட கட்சியோட நிலைமை என்ன ஆகி போச்சு? கமல்ஹாசன் கட்சி நிலைமை என்ன ஆகி போச்சு? வரலாறு தானே. தேமுதிக பழம் பழுத்திருக்கு, பாலியலை காத்திருக்குங்கிற அந்த டைலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியில் தேர்தலை கூட்டணியிலன்னு ஒரு 3 மாவட்ட செயலர் தூக்கி அதுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து தேமுதிகவை முடக்க நினைச்ச வரலாறு. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும், வரலாறை தான் சொல்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் எதையுமே வந்து உண்மைக்கு மாறா திருச்சோ பொய்ய சொல்லியோ பசப்பு வார்த்தைகளா விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? நீங்க ஏன் வந்து அந்த கட்சி இவ்வளவு கூப்பிடணும், இவ்வளவு தூரம் ஒரு சரித்திரம் இருக்கக்கூடிய கட்சி, 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி, ஏன் புதிதாக களத்துக்கு இன்னும் வராத கட்சி, தேர்தல் களத்துக்கு வராத கட்சியோட இவ்வளவு வந்து ஒரு விமர்சனம் வைப்பதை அழைப்புன்னு நீங்க எப்போலேருந்து எடுக்க ஆரம்பிச்சீங்க? நீங்க இப்படி அது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு, இல்லை எங்களோட வரலைன்னா வந்து ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது அதிமுக தலைவர்கள் தான், 2 முக்கியமான தலைவர்கள். எங்களோட வரலைன்னா ஆண்டவனால இப்படி இல்லை வெளிப்படையான அறிவிப்பில் யாருமே கொடுக்கல. இந்த இயக்கத்துடன் வந்து சேர்ந்தால் ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு ஒரு டைலாக். அது
ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்போம். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் எல்லாமே நடக்கும். ஒரு கட்சியை உடைக்கிற வேலையும் நடக்கும், கட்சியை சேர்க்கிற வேலையும் நடக்கும், கட்சியை பிரிக்கிற நடக்கும். இதெல்லாம் வந்து அரசியல் சாணக்கியத்தனத்தின் கீழ் வருவது. இதைத்தான் மறைந்த கருணாநிதி பல ஆண்டுகாலமாக பண்ணியிருக்காரு. கேட்போம். அதனால இது எதுவுமே வந்து டெஸ்பிரேஷன், இது சொல்லி முடிச்சேன். இது வந்து அஇஅதிமுக டெஸ்பிரேஷன் சொல்றவங்க அது அவங்களோட இயலாமை தான் காமிக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பொய்யா அஇஅதிமுக நான்காக பிரிந்திருக்கு, ஐந்தாக பிரிக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வெளியேற்றப்பட்டவர்கள தனிநபர்கள், கட்சியோட எதிரான நடவடிக்கை, எதிரியோட கைகோத்து வெளியேற்றப்பட்ட தனிநபர்கள். அஇஅதிமுக என்பது ஒண்ணுதான். எடப்பாடியார் தான் பொதுச்செயலர். அவர் உங்க தலைமையில் முதல் சுற்று கரெக்டாக எடுத்துக்கிறேன். திரு கந்தசாமி, அதாவது உங்களை வந்து ஒரு அக்கறையின் பேரில் சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் கட்சியை காப்பாற்றிக்க முடியும், எங்களோட வந்துருங்கன்னு ஒரு அக்கறையில் தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஆமாம், சொல்லுங்கள், நான் பேசலாமா? இல்லை, அவ்வளவு வந்து உங்கள் மீது அக்கறைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு தாவேகா சார்பாக வந்து தொடர்ந்து அழைப்பு விடுது. நீங்கள் ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாதனால சொன்னாலும் கூட அந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு பதிலும் வர்றதில்லை, இல்லை ரெஸ்பான்ஸே இல்லையா? நாங்கள் பரிசீலிக்கிறோம், இல்லை வேற ஃபியூச்சரில் பரிசீலிப்போம் பல கட்சிகள் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதாவது இந்த 2026 தேர்தல் களம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சூடு பிடிக்க ஆரம்பித்தது. காரணம் டிவிகே. இன்னைக்கு டிவிகேயை மையப்படுத்தி தான் தமிழகத்தில் தேர்தல் களமே நடக்குது. இதில் டிவிகே எங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. எங்களுடைய தலைமையில் கூட்டணி, எங்கள் தலைவர் சிஎம் வேட்பாளர் எல்லாமே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் ஏடிஎம்கே தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள், பிஜேபி தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். திரும்ப அவர்கள் பாஜகவுடன் டிவிகே கூட்டணி போகக்கூடாதுங்காரு, திமுகவில் கை நம்மை விட்டு போவாது. இதெல்லாம் டிவிகே வச்சு பேசுற அந்த பவன் கல்யாண் உதாரணத்தையும் கூட சேர்த்து அதையுமே கூட சேர்த்து சொல்றாங்க. அது உங்களுக்கு எல்லாருமே எல்லாமே தான். இது எல்லாமே அவர்களுடைய விருப்பத்தையும் அவருடைய எண்ணத்தையும் சொல்றாங்களே தவிர, டிவிகே ஏற்கனவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், டிவிகே தலைமையில் தான் கூட்டணி, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்லாம் சிஎம் வேட்பாளர் சொல்லியாச்சு. அதை நோக்கிய பயணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா டெய்லி 10 கொஸ்டின் வரும். அந்த எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்றதே வேலையா இருக்கும். எங்களுடைய பணி நிறைய இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இவங்க அமைதியா இருக்காங்க பதில் சொல்லன்னு. இந்த அரசியல்ல புதுசா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைதி உங்களுக்கு வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்கள் பணியை தான் செஞ்சு கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் எங்க கிட்ட இருக்கிறாங்க, பதிவு பெற்றவர்கள். அவர்கள் களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் உலகம் முழுவதும் இருந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவிகே தலைமையில் கூட்டணியிலும் தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் தெரிவித்து அதை நோக்கிய பயணத்தில் டிவிகே இருக்கு. அதனால எல்லாரும் அவர்களுக்கு விருப்பத்தை சொல்றதை நாங்க அதுல கமெண்டே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் பதில் சொல்லி அதுவே ஒரு கான்ட்ரவர்சியா போய்கிட்டே இருக்கும். அதனால இதுல என்ன கருத்து சொல்ல அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல. நாங்க தான் எல்லா மாநாட்டிலையும் சொல்லிட்டோம், தீர்மானம் போட்டோம். டிவிகே தலைமையிலேயே எங்களுடைய கூட்டணி, டிவிகே தலைவர் அவர்களே சிஎம் வேட்பாளர். இது வந்து ஒருத்தரை காயப்படுத்துறதுக்காகவோ, ஒருத்தர் நமக்காக பேசினாருக்க அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை இன்னொருத்தர் நீங்க வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காகவோ நாங்கள் மாற்றி பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே முன்கூட்டியே இவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. ஏன்னா மாநாட்டில் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் எந்த மாற்றமும் இதுவரை கிடையாது. எங்களுடைய தலைவர் தலைமையில் தான் இந்த கூட்டணி, தலைவர் தான் சிஎம் வேட்பாளர். இன்னைக்கு என்னன்னா டிவிகே தொடாமல் கடந்த ஒரு 6 மாசமாவே டிவிகேயை தவிர்த்து இங்க தமிழகத்தில் எந்த விதமான ஊடகத்திலையும் சரி, யூடியூப்லயும் சரி, எல்லாமே டிவிகே பற்றியே இருக்கு. ஏன் வந்து இப்போ வந்து இந்த முதலீடு சம்பந்தமா ஃபாக்ஸ்கான் இஷ்யூ இல்ல அப்படின்னா திருப்பி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது உண்டான காரணமே எங்களுக்கு புரியவில்லை. நீங்க அடுத்த சுற்றுல இந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நான் வரேன். இல்ல என்னன்னா எல்லாரும் பேசுறாங்க, டிவிகே மட்டும்தான் அதை பத்தி பேசாம இருக்கு, எந்த கருத்துமே பேசாம இருக்குன்றதா பாயிண்ட். திரு கோட்டீஸ்வரன், அதாவது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல சந்தேகமே இல்லை, கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை, அதை நாங்கள் வந்து எல்லா நேரத்திலையும் பிரகடனப்படுத்தணுன்ற தேவையில்லை. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உறுதியாக இருக்கும், எந்த மாற்றம் இல்லை. எங்களுடைய அரசியல் இந்த மௌனன்றது எங்களுடைய புதுவிதமான அரசியல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது அதிமுக வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய அழைப்பாகட்டும், இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சாகட்டும், இவர்கள் மீது நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்கிற விமர்சனமாகட்டும், இரண்டுக்கும் சேர்த்து தான் பதில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா?
ஐயா அவர் முன்னாடி பேசினார், அதற்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது ஊடகங்கள், யூடியூப்பு, அப்புறம் தொலைக்காட்சிலாம் வந்து தாவேக்காவை தவிர்த்து 6 மாதமாக செயல்படவே முடியாது, அதை பேசினாதான் செய்தின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வைக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வரலாறு பாருங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது, ரஜினிகாந்த் இருந்தார், அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் வந்தார், அப்புறம் ஒரு காலத்தில் வைகோ இருந்தார். 3வது முகம்னு யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவங்க அரசியல் பண்ணாலும் பண்ணனாலும் வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் ஊடகம் அந்த தர்மத்தை செஞ்சு அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த நொடி இப்போ சன் டிவி வந்து தாவேக்காவுக்கு கரூர் சம்பவத்தில் வெளியிலேயே வராத ஒரு கட்சிக்கு இப்போ விளம்பரம் கொடுக்குறது. இது ஜனநாயகம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். சீமானுக்கும் இந்த விளம்பரம் கொடுத்துருக்குது. கமல்ஹாசன் மக்கள் நீதி இதெல்லாம் பதிவு பண்ணுறோம். அதாவது அமைதியாக இருக்கிறது ஒரு அரசியல். இது என்ன விதமான அரசியல்னு எனக்கு புரியல. ஒன்று மழையில் வந்து அரசாங்கம் சரியாக செயல்படுது சொல்லுங்கள், அது ஒரு அரசியல். இல்லை மழையில் அரசாங்கம் சரியாக செயல்படல, அது ஒரு அரசியல். இல்லை பாசிச பாஜகன்னு கொள்கை எதிரி வந்து காசே கொடுக்காமல் இருக்குது, அதை சொல்லுங்கள், அது ஒரு அரசியல். இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ போய் பிரெட்டு துண்டு இல்லை ஒரு 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 போர்வையோ பெட்ஷீட்டு எதனா பண்ணலாம், மக்கள் சார்ந்த அரசே பண்ணாமல் ஒரு கட்சி பேசுறதை வச்சுட்டு மக்கள் அரசியலே பண்ணாமல் தாவேக்கா முதுகு சவாரி செய்து கொண்டிருக்கிறது. இது என்னோட சுட்டி காட்டினதுனால வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசி அரசியல் கட்சிகள் செயல்படணும், அதை தான் பதிவு பண்ணுறீங்க. இருங்க முடிச்சிடறேன் நான். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, இதில் வந்து டிடிவி தினகரன் அவர்களோட ஒரு 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 முடிவுக்கு அவர் வரார். அதை வந்து நான் பாராட்டுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு 2021 அவர் என்ன பண்ணார்னா, திமுக அணி வெற்றி பெறத்துக்கு உதவி பண்ணியிருக்கார், எதிர்க்கிற மாதிரி இருந்து. ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, திமுக தனி மெஜாரிட்டியில் அழகாக வெற்றி பெற்றது. இவர் வந்து அதிமுக ஓட்டை பிரித்தார் 2021. 2021 அமித்ஷா வந்து இவங்களோட சேர்த்துக்குங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. மறுதளிச்சது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது டிடிவியை வந்து இவர்தான் வந்து சாதகமா வேலை செஞ்சாரு. நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளையான்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போட்டு திமுகன்ற ஒரு பெரிய கட்சி திருப்பி ஆட்சிக்கு அழகா வர்றதுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. இல்ல அதுல பாயிண்ட் வந்து அதுல இவரை டிடிவியை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து அமமுகவை உங்களோட இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில பயணிக்கிறதுக்கு தான் தயாரா இருந்தார். அரசியல்ல ஒரு கத்தியில ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். கூட்டணிக்கு தான் அவர் கட்சியில வந்து சேரணும். கட்சியில வந்து சேரல. சரி, நான் என்ன சொன்னேன்னா, அவரு ஒருவேளை 20-25% வாங்கி இன்னைக்கு சொல்றாருல விஜய் 2வது இடத்துக்கு வருவாருன்னு, அந்த மாதிரி இவரு 2வது இடத்துக்கு வந்திருந்தா இன்னைக்கு ரெட்டலை அவர்கிட்ட இருந்திருக்கும். அவர் வரல ஒன்று. அப்புறம் 2024 அண்ணாமலை அவர்களும் டிடிவையா ஓபிஎஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் வந்து காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு உதவி பண்ணாங்க, நல்ல வெற்றி பெறும். இப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் கிட்ட போயிருக்காங்க. விஜயை வச்சு 2026 அவங்களோட நோக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருளாக இருக்கக்கூடாது, அவர் வந்து 2வது இடமோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை முதலமைச்சரோ வந்து விடக்கூடாது. அவங்களோட நோக்கம் என்பது இது 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 வந்து திரு இபிஎஸ் இபிஎஸ் தான். இதில் வந்து 2026 நாங்கள் கூட்டணி வந்து ஏடிஎம்கே தான். அதுக்கு நாங்கள் என்ன வேணா எந்த எல்லைக்கு வேணா போவோம். அதாவதுங்க, ஒரு காலத்தில் இவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சப்போ என்ன பேச போகிறோன்னா, இவர் வந்து டிடிவி சார் வந்து முதலமைச்சரையும் எதிர்க்கிறாரு, ஸ்டாலின் ஐயாவையும் எதிர்க்கிறாரு, எடப்பாடியையும் எதிர்க்கிறாரு, மோடியையும் எதிர்க்கிறார். ஒரு தமிழர் வந்து இன்னைக்கு சூப்பராக நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன அவர், இனிமேல்ட்டு அவர் தான் முதல்வர் வேட்பாளர், இனிமேல் அதிமுக ஃபியூச்சர் அவருன்னு அவர் அந்த எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் போனவொன்னே அப்போ போய் பிஜேபியில் சேர்ந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரது இறங்கு முகம்தான். அப்போது அவர் ஒரு காலத்தில் மக்கள் முதல்வர் வேட்பாளர் நான் சிஎம் ஃபேஸ்னால் இருந்த போய் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நான் பிஆர்ஓ இல்லைன்னு சொல்கிறாரு. நான் அதை நம்புகிறேன். ஆனால் விஜய் அவர்களுக்கு அதிகமான வெளிச்சம் வந்து அவர் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, விபத்துன்றார். விஜய் கட்சி சார்பா வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான்ன்றது அவர் சொல்றாரு இல்லையா, திரு கந்தசாமி சொல்றாரு. அதுல மாற்றமே இல்லை, நீங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்க வந்து உறுதியா இருக்கோம்னு. அதுல வந்து அவங்க வந்து கரெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க அதை தான் சொல்றாங்க. தாவேக்கா அந்த நிலைப்பாடுல மாறல. அது எப்படி ஒரு பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாசிபிலிட்டி இருக்கா? கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அதிமுகவும் தாவேக்காவும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொன்னா, அதிமுக இவ்வளவு பெரிய கட்சி, நீங்க அவர் ரொம்ப பலவீனமா சென்ற ஆண்டு தோத்தப்ப கூட 21% ஓட்டு இருக்கு. அப்போ அந்த கட்சி வந்து எப்படி போய் இவர் முதல்வர் வேட்பாளர்னா எப்படி சார் ஜூனியர் பார்ட்னராக போகும்? முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிறது அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு போஸ்ட்டாக புதுசாக வந்தவொன்னே தூக்கி கொடுக்கறதுக்கு? ஏங்க, இது மாதிரி வந்து முயற்சி எல்லா கட்சியிலையும் எல்லா காலகட்டத்திலையும் திராவிட கட்சிகளில் எடுத்திருக்கிறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யாருக்கு வலியது வெல்லும், யார் வலியதோ வெல்லுவாங்க. உடனே உடனே தூக்கி அப்படிலாம் கொடுக்குறனா அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை போராட்டமே வந்திருக்காது. அன்றைக்கே வந்துட்டு ஒரு சமரசத்துக்கு போயிருப்பாங்களே. எனக்கு தெரிஞ்ச வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கத்தில் கூட இதெல்லாம் ஒத்துக்க கூட மாட்டார். இதை பற்றி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தாலுமே நன்றி வணக்கம்ன்றார். இவங்க இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கல, அரசியல் கட்சிகள் இன்னும் தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிக்கல. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு.
ட்ரெய்லர் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் படம் ரிலீஸே ஆகல. அரசியல் படம் அழைப்பு விடுறதா வந்துருது இல்லையா? அழைப்பு வெள்ளையார் விடுறாங்க, சொல்லி போட்டாச்சுன்னு அழைப்பு சொல்றது. விடுறாங்க. இப்போ இவங்க அமைதி காக்குறாங்க இல்லைங்களா, மௌனமா இருக்காருல்ல விஜய். இது அவர் பலம் நினைச்சிட்டு இருக்காரு. இது பொங்கலுக்கு மேல பலவீனமா போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த முதல்வர் அவர் சொல்கிற போல முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, இந்த கூட்டணி நடக்கலைன்னா இவ்வளவு மொமெண்டம் இருக்குல்ல, விஜய் வந்துருவார்னு சொல்லிட்டு அந்த ஹைப் கொடுக்கறது அதிமுகவுக்கு ஒரு பாதகமாக போயிடாதா? அது பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதே நேரத்தில் அது சாதகமாகவும் மாறலாம். ஏன்னா தேர்தல் வந்துட்டு கடைசியில் வந்து 2 கட்சிக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்றதை நான் ஒரு பத்திரிகையாளராக உணர முடியுது, நான் பார்க்குறேன். 3வது 4வது கட்சிக்கு போட்டி நடக்குது. அது வந்து தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ஹைப்பு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சொந்த தொண்டர்களை போய் 23 நாள் 25 நாள் ஆயும் போய் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க. அறிக்கை விடுறது கிடையாது, மக்கள் பிரச்சனை பேசுறதுல, மத்திய அரசை கேள்வி கேட்கறதுல, மாநில அரசை. நான் என்ன கேட்குறேன், அதிமுக கூட விமர்சனம் பண்ணலாம். இது விரிவாக பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு இந்திரகுமார், அதாவது போட்டி வந்து திமுக அதிமுகவுக்கும் தான், இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம், அது எப்படி இருக்குன்றது எதிர்ப்பெல்லாம் வந்து இன்னும் அதிமுக தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு போகலை. ஒருவேளை ஜான்வரியில் வந்துருச்சுன்னா அந்த உண்மையான முகத்தை அதிமுகவை பார்ப்பார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள்னு திரு கோட்டி சொல்கிறார் இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டில் நித்யானந்தாவுக்கு பிறகு இவ்வளவு காலம் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர் வந்து விஜயா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் தலைமறைவாக இருந்து கொண்டு வீடியோ மூலமாக பேசிக்கிட்டு இருப்பார். இவரும் தலைமறைவாக இருந்து வீடியோ மூலமாக பேசுவார். அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நான் கைலாசாவில் இருக்கேன்பார். இவர்கிட்ட கேட்டால் நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லுவார். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னே புரியல. ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து சட்டமன்றத்துக்குள்ளே பேசுனதே முதல்ல தேவையில்லாத விஷயம். ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் மக்களுக்காக அந்த விவாதம் சட்டமன்றத்தில் நடந்ததுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பில்டப் வந்து என்ன அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கடந்த சில வாரங்களாக பாஜகவினுடைய தமிழ்நாடுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திரு பாண்டா அவர்கள் பலமுறை வந்து போயிருக்கிறார். அந்த பாண்டாவை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் தான் அழைக்கப்படாதவர்கள். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று டிடிவி தினகரன். அப்போது டிடிவி தினகரன் ஆல்ரெடி அப்செட் வித் பிஜேபி, மோடியோட தன்னை அனுமதிக்கலை, கூட்டணிக்குள்ளே வந்து எடப்பாடியின் சொல்படி தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத அவர் உணர்ந்து இப்போ வெளியிலிருந்து சில கேமை ப்ளே பண்ண பார்க்குறாரு, ஏடிஎம்கேவை சீண்ட பார்க்கிறார். இதன் மூலமாக ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படின்னு கடைசி நேரத்தில் அவர் பாஜக அழைத்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் போகிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இடைப்பட்ட விவகாரம். அது இப்போ தேவையில்லை. ஆனால் விஜய்க்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த பில்டப்பு, இவர் சொல்கிறார் இல்லையா, தாவேக்கா ஆதரவாக வந்த ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா விவாதமுமே டிவிகே பற்றியே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு 3ஆவதாக ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் போது அதற்கான ஒரு ஜனநாயகமான வெளிச்சத்தை ஊடகங்கள் கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார். அது உண்மைதான். கூடுதலாக உலகத்தில் எங்கு அவலம் நடந்தாலும் அந்த அவலத்தை காட்சிப்படுத்த வேண்டியது ஊடகங்களுடைய பொறுப்பு. அப்போ தமிழ்நாட்டின் அரசியலுக்கே பெரிய அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவை பற்றி இது அவலம் என்பதை பேசாமல் எப்படி கடந்து போவதுன்ற அடிப்படையில் ஊடகங்கள் விவாதம் நடக்குதே தவிர, ஒரு தலைவர் இத்தனை நாள் தலைமறைவாக இருந்து கொண்டு இவர் கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லின்னு சொல்கிறாரு, அந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து தாவேகான்ற கட்சியே இல்லாமல் போயிடும், இப்போ எங்கே இருக்குன்றதை முதல்ல ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லணும்ல. அந்த கட்சி இப்போது அவர் திருமங்கலத்தில் தானே இருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருக்கிறாரு. திருமங்கலத்தில் தாவேகா பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு தெரியுமா? அப்போ இல்லாத ஒன்றை அவர் ஏன் ஊதி பெரிதாக்குகிறார்? அப்போ அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய ஸ்டேச்சரை தனக்குத்தானே ரெடியூஸ் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பேசும்போது அவர்கள் தன்னைத்தானே வந்து எதுக்கு சிறுமைப்படுத்திக்கணும்? அதிமுகவோ இல்ல அமமுகவாவது கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா அதிமுக இன்றளவு வந்து கூட்டணியை வந்து வழிநடத்துற கட்சி, தலைமை ஏற்கிற கட்சின்னு தானே சொல்றோம். என்டிஏ இருந்தாலும் கூட அதிமுக தானே தமிழ்நாட்டில் தலைமை. இல்ல, தொடர் தோல்விகள் அவங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்திருக்குது. அது ஆர்பி உதயகுமார் வார்த்தைகளே பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாரு, திமுக அசுரபலம் கொண்டிருக்கிறது, மிருகபலம் கொண்டிருக்கிறது, யாராலும் வீழ்த்த முடியாது என்ற இடத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் தொடங்குறாரு. அதற்கு பிறகு கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அந்த பேச்சை அவர் மாற்றிக்கொள்கிறார். அப்ப இது எங்க இருந்து வருது? தான் தானே 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள், எங்களுக்கு இருக்கின்ற பலம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுகவை இன்னைக்கு பார்க்க முடியல. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நேரடி சண்டையில் இருந்த அதிமுகவை இன்றைக்கு பார்க்க முடியல. அதிமுகவின் திராவிட சாயலையே இன்றைக்கு பார்க்க முடியல.
கடைசியாக திராவிட தத்துவம் சார்ந்து அதிமுக என்ன பேசி இருக்கிறது என்பதை எடுத்து பார்த்தால் எதுவுமே தெரியாது. அதிமுகவினுடைய கேரக்டரிஸ்டிக்கே எப்படி மாறி இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சங்கிமயமாக மாறி இருக்கிறது. பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்தா இந்திரகுமார், இதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம். நீங்க என்ன செய்யணும்ன்றத உட்கார்ந்து பாடம் நடத்துறது. இந்திரகுமார், அதாவது நீங்க வந்து நித்யானந்தாவோட ஒப்பிட்டு ஒரு தலைமறைவு இல்லைன்னா வந்து வெளிச்சத்திற்கே வராத ஒரு தலைவர்னு நீங்க சுருக்கி பார்க்கலாம். ஆனால் கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும், நீங்களே சொல்லுவது போல ஆர்பி உதயகுமார் கூப்பிடுறாரு, இன்னைக்கு அவர்கள் யாரோடு போவார்கள், அவர் முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்ற ஒரு விவாத புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறாங்க இல்லையா? இன்னும் அவருக்கான முக்கியத்துவம், அந்த கூட்டணி தேர்தல் அரசியலில் முக்கியத்துவம் விஜய்க்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊடக வெளிச்சம்ன்றது தேவைப்படுதுன்னு தானே எல்லாருமே கருதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க சுருக்கி பார்க்க முடியுமா அவரை? எப்படி எதனால வந்து நீங்க அப்ப டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு அவரை வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் லைட்ல கொடுக்கணும்? இல்ல, டிடிவி தினகரன் வந்து ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அவர் வந்து அவருக்கு இனிமேல் எந்த செல்வாக்கும் இருப்பது போல தெரியவில்லை. ஓபிஎஸ் எந்த நிலைக்கு வந்து அடைந்திருக்கிறாரோ அதை அடைவதற்கு இன்னும் ஒரு தேர்தல் தினகரனுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரே தவிர டிடிவி தினகரன் எந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக இப்போது இருக்கிறாரா அப்படின்றது தெரியல. மேபி சில இடங்கள்ல சில பாக்கெட்ஸ்ல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாமே தவிர பரந்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது அப்படின்றது தான் ஃபேக்ட். இப்போ டிடிவி தினகரன் அப்படின்ற அந்த ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த விளம்பரம் அப்படின்றது விஜய் பற்றி பேசி தன்னை பிரபலத்தில் வைத்துக் கொள்வது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒன்று. இன்னொன்று, விஜயை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை சீண்டுவது அப்படின்றது இன்னொன்று. விஜய் கூப்பிடப்படுகிறார் அப்படின்றதுனாலேயே விஜய் செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பாரா அப்படின்னா கிடையாது. அதிமுக என்கின்ற கட்சியோடு இணைவது அப்படின்றத பார்க்கும் பொழுது அதிமுக என்ன நினைக்குது அப்படின்னா விஜய் வந்தா தனக்கு ஒரு ஊடக வெளிச்சம். அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. மீடியால என்ன விஷயத்தை பேசுவது, என்ன பேச வேண்டாம் அப்படின்றத பற்றி எந்த விதமான திட்டவட்டமான தெளிவு விவாதிப்போம். இந்திரகுமார், அடுத்த சுற்றுல விவாதிப்போம். திரு முருகானந்தம், அதாவது நீங்க ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அரசியல் அவரோட ரெலவன்ஸ்ன்றது குறைஞ்சு போச்சு, ஒரு ஊடக வெளிச்சம் வேணும், தன்னை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த அரசியல் மைய நீரோட்டத்தில் வந்து தக்க வச்சுக்கணும்னா இது போல அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு, இது போல பேச்சுக்களை பேசுறாரு, அது அந்த அளவுக்கு மிகைப்படுத்துற அளவுக்கு விஜய் வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்றாங்க இல்லையா? ஒரு சின்ன விஷயம், திரு கோவை சத்தியன் அவர்களுக்கு ஒரு பதிலை அளித்து விட்டு வருகிறேன். தற்பொழுது கனமழை, அதிகமான நெல் உற்பத்தி, மேட்டூர் அணை 70 அடி 7 முறையாக நிரம்பி இருக்கிறது. அதிகமான நெல் உற்பத்தி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜோடு சென்று ஆய்வு செய்தார். கடந்த கஜா புயலின் போது ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டவர். அதே நன்னிலம் தொகுதியில் திரு ஆர் காமராஜ் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து ஏன் இந்த திறந்தவெளி நெல் சேமிப்பு ஒரு குடோன்கள் கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை? செய்த தவறு, கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக செய்த தவறு. அதை விட்டுவிட்டு ஒரு விளம்பரத்திற்காக தன்னுடைய தொகுதி செல்வாக்கை தக்க வைப்பதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் அழைத்து சென்று பார்வையிட்டு வந்து இருக்கிறார். 10ல் 5 ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா பீரியடு, இதே டிடிவி அவர்கள் ஆதரிச்ச பீரியட். யார் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார்? யார் நெல் முதலுக்கு காரணம்? ஏன் அந்த நன்னிலம் தொகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் திறந்த வெளியாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. சரி, இந்த கூட்டணி டாபிக் வரணும், கூட்டணிக்கு வருவோம். தன்னுடைய வந்து ரெலவன்ஸை ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். அவர் ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்ன்றாங்களே, திரு ஆர்பி உதயகுமார் வார்த்தையில வந்து காலாவதியான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு. காலாவதியான அமைச்சர் சார் அவரு. அதற்கு யார் காரணம்? இல்ல, அவர் அதிமுக மட்டும் சொல்லல, திரு இந்திரகுமார் சொல்கிறார், இவர் வந்து இது பேசி தன்னுடைய ரெலவன்ஸை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அப்படி சொல்றாருன்றாங்க. ஒரு ஊடகத்தை நேர்த்தியான முறையில் சந்திக்கக்கூடிய தலைவர்களில் திரு கலைஞருக்கு பிறகு தமிழகத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர் ஊடகத்தை பார்த்து ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியோட முக்கியமான நிறுவனர், ஒரு கூட்டணி பற்றி, நடைமுறையை பற்றி, 26 தேர்தலை பற்றி சொல்லுகிறார், கருத்து சொல்லுகிறார். அது செய்தியாளர்களுக்கு செய்யும். இதை வைத்துக் கொண்டு விளம்பரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கருத்தை நான் நிராகரிக்கிறேன். விளம்பரம், பப்ளிசிட்டி, பிஆர்ஓலாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் 10 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர்கள், எங்களுக்கு நன்கு அனுபவம் தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்களை இயக்கியவர்கள். எங்களுக்கு அரசியலில் நெளிவு சுழிவு திராவிட இயக்க வரலாறுகள். விஜயோட எப்படியாவது கூட்டணி போகணும்னு தான் இதெல்லாம் பேசிட்டு அவர் கூட்டணிக்கு, நான் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வேன் என்று கூறவில்லை. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். நான் ஆட்சி அமைக்கிற கூட்டணியில் இருப்பேன். ஆட்சி அமைக்கிற இடம் என்றால்
நாங்கள் இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இல்லை, அதனால அந்த கட்சி ஆட்சிக்கு வராது. அப்ப இன்னொரு கூட்டணி வேற என்ன கூட்டணி? இன்னும் அந்த ஒண்ணு விஜய் கூட கூட்டணி- போக மாட்டீங்க, அதிமுக கூட போக மாட்டீங்க, இருக்கிற ஒரே கூட்டணி ரெண்டு பேர் தான். அரசியலில் ஒண்ணு நிரந்தர திமுக, எதிரியும் இன்னொன்னு இல்லை. வந்து நாம் தமிழர் கட்சி. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை. தேர்தலுக்காக புதிய நண்பர்களா? கொள்கைகள் புதிய நண்பர்கள் உருவாகலாம். ஒரு மாதம் பார்த்திருங்கள், டிசம்பருக்கு பிறகு ஆட்சி அமைக்கிற எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நாங்கள் உதவி செய்தோமோ அதே போன்று ஆட்சியில் அமரக்கூடிய ஆட்சியில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பார்கள். அது அரசியல் வித்தியாசமாக இருக்கலாம். இதுல இல்ல ஆர்பி உதயகுமார் கேட்கிறா இல்லையா, திமுக ஆதரவு மாதிரி பேசுறது அவர்களுக்கு பாசிட்டிவா பேசுறதுங்கும் போதே அவர்கள் அதிமுக அடிப்படை தத்துவத்திலிருந்து விலகிட்டாங்கன்னு சொல்றாரு. எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன். எங்களுடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி, அவருடைய எதிரி எங்கள் நண்பன். அதற்காக யார் திமுக என்பதை உடைய காட்டுவோம். அது யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஊடகத்திற்கு வரும் தேர்தலுக்கு முன்பு திமுக போக ரெடி ஆயிட்டீங்களா? திமுகவோட போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? டிசம்பருக்கு பிறகு தெரியும் அது யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். கொள்கை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு மாத காலம்தான். கொள்கை தேர்தலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் எல்லாம் அண்ணாவளியில் வந்தவர்கள் தான். ஆகவே எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன். துரோகியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரியோடு கூட்டணி சேரலாம். அது எடப்பாடிக்கு எதிரான எதிரியாக தான் இருக்கும். எங்களுக்கு நண்பன். பொறுத்திருந்து பாருங்கள், டிசம்பருக்கு பிறகு யார் நண்பன் என்பதை எங்களுடைய தலைவர் காட்டி விடுவார். நன்றி சத்யன். அதாவது வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் தான், அதனால நாங்க எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு எந்த எல்லைக்கு போகிற சமரசத்துக்கு தயார்னு தான் சொல்றாரு. அவர்களோட டார்கெட் வந்து நீங்க எப்படி சொல்றீங்களா, எப்படியாவது திமுக வீழ்த்தணும், அதே மாதிரி அவங்களோட அமமுகவோட டார்கெட் எப்படியாவது உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதா அவங்க டார்கெட்ன்றாரு. அதற்கு வந்து அவங்க அரசியல்ல எந்த மாற்றமே வந்து எல்லாமே ஏற்புடையது தான் அப்படின்றாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ். தெளிவாக விளக்கிட்டாங்களே, அந்த மாதிரி நிலைப்பாடு மாத்துறது தான் கொள்கை நிலைப்பாடு. கொள்கைங்கிறது மாறிட்டே இருக்கும்னே சொல்லிட்டாரு. ஒரு அரசியல் இயக்கத்தோட அடிநாதமே வந்து ஒரு கொள்கை தான். அதே எங்களுக்கு கிடையாது, நாங்க மாறிக்கும்னு சொன்னதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லணும்? தேர்தல் கொள்கைன்னு சொல்றாரு. தேர்தல் எப்படி சார்? ஏன்னா அவர் கொள்கைன்னு அவர் சொன்னது நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்த்துறதுன்றதா அவர் சொல்றாரு. சார் தேர்தலில் நிலைப்பாடு மாறும் சார். கூட்டணி அதிமுக கொள்கை என்ன? எந்த காலத்திலையும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தாரே, அந்த கொள்கை எங்க? அது அரசியல் நிலைப்பாடு. அது நிலைப்பாடு சார். நிலைப்பாடுக்கும் கொள்கைக்கும் தெரியாத ஏன் சார் நம்ம பேசணும்? நிலைப்பாடுகள் மாறும். இல்ல அவர் பேசி முடிச்சார். தேர்தல் சமயத்தில் நிலைப்பாடுகள் தற்காலிகமாக மாற்றிக் கொள்ளப்படும். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் பேசிட்டு அவர் முடிச்சிருக்காரு. தற்காலிக மாற்றம் தான், ஒரு தேர்தல் நிலைப்பாடு தான் மாற்ற போறோம். கொள்கையே மாற்றணும்னு சொல்றாங்க சார். விடுங்க சார், நான் சொல்றேன் சார், தெளிவுபடுத்திட்டாரு. நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் இருப்பவர்கள் என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து அவர்கள் செய்யக்கூடிய செயலில் மக்களிடம் அங்கீகாரம் இருக்கும். தேர் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா மரியாதைக்குரிய முதல்வர் இஸ் அன் ஆக்டிவ் பாலிட்டிஷியன். மரியாதைக்குரிய எடப்பாடியார் எங்கள் கழக போச்சு, தேர் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ். அதே மாதிரி அவர்கள் கீழ் வேலை செய்யக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட திவ்யார்கள் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் பாங்க. தேர் ஆர் சம்படி கால் ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ். ஷேடோ பாலிட்டிஷியன்னா இன்னொருவருடைய நிழலுக்கு கீழ் இருந்து அரசியல் செய்வது. யாரோட அவர்கள் வந்து செய்றாரு இல்ல சொல்றேன், அது அவங்களோட முடிவு சார். அது யாரோட நிழல் தேவை அப்படின்னு நீங்க தான் அதை விமர்சனம். இந்த மாதிரி ஷேடோ பாலிட்டிஷியன்ஸோட நடவடிக்கை எல்லாமே எப்படி இருக்கும்னா, யாரையோடைய ஒரு ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகவே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் அவங்களை வந்து பொலிட்டிக்கல் ஆர்ஃபன்ஸ்னு சொல்கிறோம், அரசியல் அனாதைகள்னு சொல்வதற்கான காரணம் தான். ஏன்னா அவங்கள்ட்ட கொள்கை இருக்காது, எந்த நிலைப்பாடு இருக்காது, தெளிவு இருக்காது, ஒரு குறிக்கோள் இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது. எல்லாமே தன்னலம் சார்ந்த நடவடிக்கைகளாக தான் இருக்கும், மக்கள் நலம் சார்ந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு தேர்தல் களத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஜீரோ. தமிழகத்தில் ஏகப்பட்ட ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. இருக்கலாம்ல, சொல்ல முடியாது. தொடர்ந்து பப்ளிக் ஃபோரம்ல உங்க தலைவரை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு தியரி தான். தியரி வந்து ப்ரூவன் தியரி கிடையாது. இப்போ எங்க இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார், அதனால இந்த ஓட்டு தான் அங்கே பிரிஞ்சுதுங்கிறது ஒரு தியரி. அதே தியரி கன்னியூவதனா கிடையாது. அவர் ஒரு ஆல்டர்னேட் கோர்ஸா அப்படின்னு கேட்டா ஷேடோ பொலிட்டிஷியனுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இருங்க இல்ல, எதற்காக தொப்பி சின்னத்திற்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. எதற்காக தொப்பி சின்னத்திற்கு கொஞ்ச நேரம் உங்க நேரத்துல பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி யாரோட நிழலாக இருந்தார்? இவருங்க. கூவத்தூர் நிகழ்வில் திரு எடப்பாடி பழனிசாமி யாரோட ஷேடோவாக இருந்தார்? எதற்காக தொப்பிக்கு வாக்கு கேட்டார்? அவரும் ஒரு ஷேடோ பொலிட்டிஷியன் தான். நீங்கள் இருக்கிற அதிமுக தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஷேடோ பொலிட்டிஷியன் தான். பாயிண்ட் டேக்கன். ஓகே, நீங்க முடிச்சிருங்க. அதாவது நேரம் கொடுத்தீங்கன்னா பேசுங்க. நீங்க இந்த மாதிரி இடைமறித்து கத்தர கால் கூப்பின்னு அவங்களே பேசி நீங்க தொடருங்க. அன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போய் ஷேடோ பாலிட்டிஷியன் சொல்ற அறிவை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்.
தேர்தல் நேரத்துக்கு கொள்கையே மாறுன்னு பேசுகிறவங்க உட்காந்து வச்சு நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்குது? இத்தனைக்கும் நான் வந்து ஒருத்தரோட பேரை குறிப்பிட்டு நான் எதுவும் சொல்லலை, தரைக்குறைவாக பேசலை, அநாகரிகமாக பேசலை, மரியாதை குறைவாகவும் பேசலை. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு அரசியல் பக்கம் இல்லாதவங்களே வச்சுட்டு என்ன பேசுறது? அதனால் எப்போவுமே வந்து அவர்களுக்கு தேவை ஒரு சுயநல ஆதாயம். அதை நினச்சி தான் அந்த அரசியல் நிகழ்வுகள், அறிவிப்புகள் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படியான்னு கேட்டு கடந்து போகக்கூடிய மக்கள் அதை அப்படியான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. கடந்து கூட அது அவ்வளோதான், அது எப்படி கடந்து போயிட்டே கடந்து போகணுன்றீங்க. இப்போ நான் கடந்து போகணும்னு சொல்ல, மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ தாவேக்கு ஆதரவாளர் அவர் சொல்றாரு இல்லையா, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று. இன்னொன்று, திரு இந்திரகுமார் சொன்னது வந்து அதிமுக ரொம்ப கொள்கையிலேருந்து விலகி போயிடுச்சு, மய நீரோட்டத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, இப்போ மரியாதைக்குரிய கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் அவர் விமர்சனம் வைப்பார், மரியாதைக்குரிய இந்திரகுமார் பத்திரிகையாளர் திமுக ஆதரவாளர் அவரோட விமர்சனம் வைப்பார். மரியாதைக்குரிய இப்போ நீங்கள் கந்தசுவாமி அப்படிங்கிற விஜய் ஆதரவாளருங்கிறனால அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால அவருக்கு நீங்க கூட தான் சங்க ஆதரவாளர், அதிமுக செய்தி தொடர்பாளராக வரேன். கட்சியில 1000 ஆதரவாளர் இருப்பாங்க, 1 கோடி ஆதரவாளர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனா தலைமையோட பார்வை அதான் இருக்கா? அந்த தலைமையை எடுக்கக்கூடிய முடிவு அந்த பார்வை அந்த நோக்கம் இருக்கான்னு அதுக்கு கூட நான் கோட்டிக்கிட்ட கேள்வி தான் வச்சேன். ஒருவேளை தாவேகா வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் தாங்கள் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை சிஎம் கேண்டிடேட் வந்து விஜய் தான் முடிவு எடுத்துட்டா, இன்று அதிமுக வைக்கக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அந்த அரசியல் டிஸ்கோர்ஸ்ன்றது வந்து நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்ப அது ஒரு பெரிய பின்னடைவாக. எப்படி சார் பின்னடைவு? முடிவுங்கிறது தெளிவு. தேசிய கட்சி பாரதிய ஜனதாவே எடப்பாடியார் தலைமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. இப்போ புதிதாக துவங்கி இருக்கிற அதுல மாற்று கருத்து இல்ல, அதுல மாற்றம் இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த கேள்வியே வராது. உங்களோட வந்தா விஜய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்று அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்று தான் வரணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சார், நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் பேசணும் சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் பேசணும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? தலைவர்கள். விஜய் கையில் இருக்கு, எடப்பாடியார் கையில் இருக்கு. அப்போ வரும்போது பேசக்கூடிய பேச்சு சார் இது. இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ். இல்ல, முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லுங்க. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? மாற்று கருத்து விஜய் மனசு மாற மாட்டேன் உங்களால இப்போ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதனால தான் ஹைபோதெட்டிக்கலா உங்களுக்கு எது உத்தரவாதமா கொடுக்க முடியும்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி, எடப்பாடியார் தான் முதல்வர். இதுதான் மாற்றம். முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர். 2020 அப்புறம் அவர் தான் முதல்வர். இதுல எந்த மாற்றமும் இல்லை. திரு கந்தசாமி, முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவே அதை ஒப்புக்கொண்டுள்ளது, அவர் தலைமையில் தான் கூட்டணின்றது. நீங்க வந்து இப்போதான் புதுசா கட்சிக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு கிரைசிஸ் வந்தப்போ அந்த கட்சி வந்து செயல்பாட்டிலேயே இல்லை. நித்யானந்தாவோட கூட ஒப்பிட்டாரு திரு இந்திரகுமார். இந்த கட்சி வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி தன்னை முன்னெடுத்தும் போது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறோம்? நாகரீகம் கருதி நான் வந்து இடைமறிக்கல. அந்த சமயத்துல திரு இந்திரகுமார் சார் வந்து அவர் வந்து அரசியலா என்ன வேணாலும் எதிர்வினை ஆற்றலாம், அதற்கு என்கிட்ட பதில் இருந்தால் சொல்ல போறேன், இல்லைன்னா கேட்க போறேன். ஆனா இந்த மாதிரி தலைமறைவு போன்ற அவதூறு கருத்துக்களை பரவக்கூடாது, அது தப்பு. எங்க இருக்காரு? டீசன்ட்டா என்ன வேணாலும் புசியானந்த் எங்க இருக்காரு? கொள்கைப்பரப்பு இணை செயலாளர்கள் எங்க இருக்காங்க? கொள்கைப்பரப்பு செயலாளர்கள் எங்க இருக்காங்க? எங்க இருக்காருன்னு தலைவர் எங்க இருக்காரு? ஆபீஸ்ல இருக்காருன்னு சொல்லுங்க. அதை விட்டு எங்க இருக்காரு? ஆபீஸ்ல இருக்காரு நீங்க தான சொல்றீங்க, அவர் சொல்லலையே. நீங்க அரசு எங்க இருக்காரு? ஏன் உங்ககிட்ட வந்து பிரசன்ட் பண்ணிட்டு போணுமா? நீங்க ஆமா சார், a person in public life should be accountable to the public. சார், மக்களுக்கு இந்திரகுமார் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இந்திரகுமார் கூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி கட்சி தலைவரா இருப்பாரு? இதை தாண்டி போணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க வந்து குணங்களை தாண்டி தானே சார் போனீங்க. இதை தாண்டி போறது ஒரு வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? கந்தசாமி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். கந்தசாமி, ஆனால் கந்தசாமி ஒரே ஒரு கேள்வி, எப்ப வருவார் அதை சொல்லுங்க. இல்ல இந்திரகுமார் ஒரு நிமிடம் கொஞ்சம் ஒரு பங்களா கேட்டா எப்ப வருவாரு? கந்தசாமி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். பூட்டிய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? எல்லாரும் கேட்டாங்க. திரு சத்யன் சொன்னாரு, திரு கோட்டி சொன்னாப்ல, எல்லாருமே சொன்னது வந்து ஒரு அரசியல் கட்சினா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வரணும். பெரிய அளவிற்கு வந்து மழை பெய்யுது, நெல் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை குறித்து எல்லாரும் களத்தில் இருக்காங்க. தாவேக்கான்ற கட்சி எங்க இருக்கு? மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வந்திருக்கான்னு கேக்குறாங்கல்ல. நீங்கள் வந்து அவர் வைத்த ஒப்பீடு விமர்சனம் இருக்கலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? எங்க இருக்கு களத்துல? நான் அதான் சொல்லிட்டேன். நீங்க அரசியல் ரீதியா என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். தவறாக பேசாதீங்கன்னு சொன்னேன். கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு, யார் இல்ல கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு, நீங்கள் யார் முதுகலையும் சவாரி செய்யாதீங்க,
அதாவது மீடியாவை பத்தி சொல்றாரு. நாங்க யாரும் முதுகுலையும் சவாரி செய்யல. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வர ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தலைவருடைய அறிக்கை வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தலைமறைவானாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு காரணம் தான் தலைமறை. அதிகாரப்பூர்வமா எதுவுமே வரல சார். அதுதான் சார் நான் சொல்ல வர்றேன் சார். அதான் சார் சொல்ல வர்றேன் சார். கரூர் சம்பவம் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா, அதாவது அரசியல் ரீதியா இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை தாண்டி எங்களால் வர முடியல. என்ன சூழ்ச்சி? சூழ்ச்சி எல்லாம் யாரும் பண்ணல. பாக்கறல என்ன சார் களத்துக்கு போன போலீஸ்காரர் இங்க இருக்காரு. என்ன சூழ்ச்சி? அத விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன சூழ்ச்சி? அந்த துக்கமான நிகழ்வுகள் சொல்லணும். என்ன சூழ்ச்சி? இல்லங்க, அது விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன சூழ்ச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்றீங்க சூழ்ச்சி தவறான விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். நீங்க தலைமறைவா இருக்க வேண்டியது. ஆமாங்க, அதை விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். சரிங்களா? ஆதாரம் இருக்குல்ல. சரி வாங்க, ஏன் வந்து களத்துக்கு வரல? மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வராம என்ன அரசியல் கட்சி கேக்குறாங்க இல்லையா? விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன பாக்குன்னு சொல்லுங்க. விசாரணை ஆணையம். சரி ரைட். பிரச்சனை எங்க கரூர் சம்பவத்தை விசாரணை ஆணையம் பாத்துக்கிட்டோம். இதற்காகவே இவரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? இந்திரகுமார் ஒரு நிமிடம். இந்திரகுமார் ஒரு நிமிடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. திமுக பிரமுகர் இந்திரகுமார கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. திமுக தனி மனித கந்தசாமி, நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். நான் பேசிக்கிறேன் சார். நான் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். நான் வந்து நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு தாமதம் இருக்கு. சிபிஐ பாத்துக்கும், அது யாரும் மாற்று கருத்து இல்ல. மக்கள் பிரச்சனைக்காக ஹெல்த் பாதிப்பு ஏற்படுறது ஏன் வந்து மக்களை மீட் பண்ணணும். அதுக்குண்டான பணியில் தாவேக்கா இருக்கிறது. அதனால்தான் அதை விடுத்து பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாயும் அந்த மூட்டைக்கு 40 ரூபாய்க்கும் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் ரீச் ஆச்சு. அதனால அதுக்கு முன்னாடி வர எல்லா சரிங்க, அது ஏங்க வரல களத்துக்கு? நீங்க பேசுறீங்க இல்லையா? அந்த நெல் மூட்டையில் பாதிக்கப்பட்டு சொல்ற விவசாயிகளுக்கு தயாராக இல்லை, ரோட்டுக்கு வரல. களத்துக்கு ஏன் மக்களோட வந்து நிக்கலன்னு கேக்குறாங்க இல்ல? ஒரு ஊழல் நடந்து அங்க ஒரு கட்டிடம் கட்ட போறாங்க, அதை பத்தி கந்தசாமி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. என் கேள்வியை முதல்ல ஒரே நிமிஷம் உள்வாங்கிக்கங்க. என் கேள்வியை உள்வாங்கிக்கங்க. நீங்க அந்த பிரச்சனை ஏற்படுறதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி விஜய் பேசினாரு. அப்ப அந்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வருது இல்ல? நெல் வந்து நனைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல தாவேக்கான்ற கட்சி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு பேசினதே திருப்பியும் பேர்கோள் காட்டிட்டு இருந்தா எப்படி? களத்துல வந்து நிக்கணும் இல்ல? மழையில பாதிக்கப்பட்ட விவசாயிக்காக ரோட்டுக்கு அன்னைக்கு பேசினது இன்னைக்கு வெளி வந்திருக்குன்னு சொல்றேன். கரூர் சம்பவத்திற்கு அப்புறமா அந்த நிகழ்வுல இருந்து மீள்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் வெளியில வரல. அந்த விவசாயிகளுக்காக நீங்க ஏங்க வரல? தாவேக்கான்ற கட்சி எங்க இருக்கு? மழை பாதிக்கப்பட்ட இடத்துல விவசாயிகளுக்கு ஆதரவா ரோட்ல எங்க இருக்கு? எங்களுடைய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, களப்பணியில் இருக்காங்க மக்கள் கூட. அதனால அதான் எங்க இருக்காங்க? தெருவுல ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறவங்களும் சரி, மித்த கட்சிகள் இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி தலைவர் கலோ போராட்டம் கேட்டா சோகம் கரூர் மக்களை ஆனா புள்ளைய பறிகொடுத்தவே அதை விட்டுட்டு வண்டி அடி இங்க வந்து உங்களை பார்த்து அத நோக்கமா போய்கிட்டு இருக்கோம். உலகத்திலே கேதம் கேக்குறதை இவ்வளவு கேவலமா செஞ்ச ஒரே கட்சி உங்க கட்சி தாங்க. இல்ல சார், நீங்க வந்து ஊடக வெளிச்சத்துக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. திமுக ஆதரவாளரே நன்றி கந்தசாமி, நன்றி. உங்கள்ட்ட அது பதில் இல்லன்னு என்ன வேணாலும் பேசுவீங்க. நன்றி. இத மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க, பேச. நன்றி கந்தசாமி. நீங்க மக்களோட இல்லன்னு ஏன் இல்லன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்ல. திரு கோட்டீஸ்வரன், அதாவது வந்து நான் பழைய மக்களோட தான் எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. தலைவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, இந்த மாநில அமைச்சர்கள் போறாங்க, இந்த கட்சி தலைவர்கள் போறாங்க, இடதுசாரிகள் போறாங்க. தாவேகா சார்பா யார் சார் போயிருக்காங்க? எடுத்து வச்சிட்டாரு, யாருமே போகல. நீங்க வந்து தவறா வந்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம் திரு கோட்டீஸ்வரன். அதாவது வந்து நாங்க போறோம்னு அவர் மட்டும் பதில் இல்ல. ஆனா இந்த கட்சியோட செயல்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து என்னானாலும் எங்களை தான் முன்னிலைப்படுத்தணும், நாங்கள் களத்துல தான் இருக்கோம், அன்னைக்கு பேசணும், அவர் பேசினதுனால தான் இன்னைக்கு அந்த பிரச்சனை எதிரொலிக்குது அப்படின்னு இது போன்ற அரசியலை எப்படி நீங்க ஒரு பத்திரிகையாளரை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர்களை வந்து இந்த கட்சியை வந்து நம்பிட்டு கூட்டணிக்கு வந்து ஒரு ஆண்ட கட்சி இல்ல டெல்லி ஆளுற கட்சி எல்லோருமே 10 மாசமா கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா? களத்துக்கே வராத ஒரு கட்சியை. ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் கேட்டது. என்னோட புரிதல் என்னன்னா, டிசம்பர் மாதத்தில் புயல் மழை வெள்ளன்றது தமிழகத்துக்கு புதுசல்ல. யார் ஆட்சியில் இருந்தாலும் காட்சியில் இருந்தாலும் மழை வெள்ளன்றது வரும்.
முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து அது ஐயா எம்ஜிஆர் காலத்தில் வேட்டியை மடிச்சு கட்டி போய் ரேஷன் கடையில் அரிசி தூக்கி கொடுத்ததை பார்த்துருக்கோம். அதேமாரி ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அவரால் முடியாத காலத்துலேயும் நாற்காலி வண்டியில் உட்காந்துக்கிட்டு கொசத்தலையார் ஆற்றுல போயிட்டு சாயந்தரம் வெள்ளப்பெருக்கு கிட்ட இருந்து பேங்க்கில் இருந்து பார்த்ததை பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களோ இல்லை அந்த பதவியை நோர்த்து பார்க்குறவங்க மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் வருவாங்கன்றது அரசியலில் மக்களுக்கு புரிதல் களத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் பிரச்சனையை பேசுகிறீங்க, நாளைக்கு சென்னையில் அதிகமாக மழை வந்தால் அங்கேயும் வரும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா விஜய் வந்து பார்க்க மாட்டார். ஒருவேளை சென்னையில் இருந்தால் வந்துருவாரோ, வரமாட்டார். சென்னையில் இருந்தாலும் வரமாட்டார். பனையூர்லேருந்து பக்கம் இருந்தாலும் வரமாட்டார். ஏன்னா அப்படி வருவார்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாமே ஜனங்கள். உங்கள் வீட்லேயும் மழைக்கு தண்ணி வரும், என் வீட்லேயும் அதிகமாக மழை பெஞ்சா தண்ணி வரும், அவர் வீட்லேயும் தண்ணி வரும். விஜய் சார் வந்து பார்ப்பாரா பார்க்க மாட்டாரானா அதுக்கு பதில் வரல. ஏன் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நெல்மணிக்கு போய் பார்க்கல, இல்லை ஒரு ஆறுதல் சொல்லல அப்படின்னு அதுக்கு பதில் கிடையாது. இன்னொன்று அந்த கட்சியை வந்து எல்லாரும் கூட்டணி கூப்பிடல இல்லைங்க. அதாவது டெல்லி பாஜக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கரூர்லாம் வரக்கு ரொம்ப முன்னாடியே முதல்ல சொன்னது வந்து திரு நயினார் நாகேந்திரன் மாநில பாஜக தலைவர். என்ன 10 மாசத்துல விஜய் கூட்டணிக்கு வருவான்னு அவர் சொன்னார். அப்புறம் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பல்வேறு கருத்து சொன்னாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசுறது போல பிள்ளையார் சொல்லி திரு ஆர்பி உதயகுமார் பேச்சுன்னு அந்த இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். நீங்கள் சொல்லக்கூடிய இப்படி செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு மவுசு இருக்கு, ஆனால் கூட்டணிக்கு கண்டிப்பாக வாங்கன்னு அதிமுக அழைக்குது, பாஜக அந்த கூட்டணி இவ்வளவு அழைக்குதே. அதாவது என்ன ஆச்சுன்னா ஒரு சில தோல்விகள் தொடர்ந்து வந்திருக்கு அதிமுகவுக்கு. இந்த சைடு பார்த்தா திமுகவோட கூட்டணி உடையில. அப்போ ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சா பர்செப்ஷன், அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ தேர்தல் அணுகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தில் விஜய் அவர்களை கூப்பிட்றாங்க. தொடர்ந்து இதே மாதிரி மழைக்கும் வெளியில் வராமல் உள்ளே இருந்தால் இந்த அழைப்பு காலாவதி ஆகிடும். எல்லாம் சொன்னார், சார் கூட சொன்னார் டிசம்பர் கூட தப்பிச்சு போயிடும், டிசம்பர் கூட நாங்கள் பொங்கலில் சொல்கிறோம், பொங்கலுக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு இழுத்துன்னு போயிடுவாங்க. ஜனவரி எண்டில் இதே மாதிரி இவங்க பிகுவா அறிஞர் அண்ணா பாஷையில் சொல்லணும்னா இருப்பானா இந்த இன்விடேஷன் இருக்குல்ல, இந்த இன்விடேஷன் போயிட்ட உடனே கூட்டணிக்கு வாங்கன்ற அதுக்கப்புறம்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு லெவலில் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை வந்து கூப்பிட்டு இங்கே சென்னையில் வந்து மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய தனியார் ஹோட்டலில் சந்திக்கிற விஜய் இது மாதிரி ஒரு மோசமான எடுத்துக்காட்டு இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடி கூட பண்ணது கிடையாது. பிரதமர் மோடி கூட பாதுகாப்பு சிக்கல் என்னங்க பாதுகாப்பு சிக்கல் என்ன ஜி ஜின்பிங் இவரு இல்லை சர்வதேசத்தில் எதனா வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து பிரச்சனை இருக்கா? ஏன் இன்னைக்கு வேட்டியை மச்சு கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி போல மழை பாதிப்பு இடத்துக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின் போல அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, என்ன பயம் வந்துடும் போது? இல்லை பொதுமக்கள் முழுங்கிடுவாங்களா இல்லை வேற யாருன்னா எதனா பண்ணிடுவாங்களா? கூட்டம் திருப்பி சேர்ந்துரும். கூட்டம் நீங்கள் ஏன் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது கூட்டம் சேராமல் இருக்குல்ல? கரூர்லேருந்து திருப்பி 10 நிமிஷத்தில் வர முடியுதுல்ல? என்னோட பிரச்சனை என்னன்னா உங்க மேலேயும் எனக்கு வந்து இந்திரகுமார் சார் மேலேயும் ஒரு பிரச்சனை, நெறியாளர் மேலேயும் போகிற போகில் நித்யானந்தா வந்து குறைச்சி மதிப்பிட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நித்யானந்தா வந்து உடனே வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபேமஸ், எங்காலும் உலகம் பூரா ஃபேமஸ், வெள்ளக்காரெல்லாம் ஃபேன் இருக்கிறான். என்னைக்கும் ஓடி ஒழிஞ்சது கிடையாது நித்யானந்தா, பிடிக்க முடியல, அது வேற விஷயம். தலைமறைவில் இருக்கு, அவரே பதில் சொல்றாருன்றீங்க. இப்ப இவரு வந்து வீடியோ போட்டிருக்காரு, சொல்றாரு, வீடியோ போட்டாரு, இவரு வீடியோ போட்டிருக்காரு, அறிக்கை வந்திருக்கு. நான் சொல்றேன், ஒன்னு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, இல்ல மோடி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, இல்ல அதிமுக அழைப்பு விடுத்தாங்கல்ல நாகரிகம் கருதி இன்னொரு வாட்டி இல்லங்க நாங்க தனியா தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. வேணும்ட்டே உட்கார்ந்த இடத்துல பில்டப் கொடுத்து சொல்லணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல நான் கட்டாயப்படுத்தல. அவர்களுடைய பேரத்தை ஏத்துறதுக்காக என்னோட பிரச்சனை கூட பண்ணலாம். என்னோட பிரச்சனை இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்க பாருங்க அந்த கேள்வி, மக்கள் பிரச்சனை பேசாம நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் விஜய் அவர்கள். விஜய் அவரோட இந்த மௌனம் இருக்கு பாருங்க, நான் எதுவுமே பேச மாட்டேன். ஒருவேளை அதான் கோட்டி அவரோட பேர வலிமையை கூட்டுறதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்ணா இன்னும் நிறைய சீட்டு கேட்கலாம், தன்னை முதல்ல அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல போயிருங்க. அதாவதுங்க மக்கள் கிட்ட யாரு போய் பாக்குறாங்க, இன்னொன்னு ஒன்ஸ் வேட்பாளர்னு ஒருத்தர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் தலைமை என்னதான் இருந்தாலும் அந்த வேட்பாளரோட பலம்னு ஒன்று இருக்கு. அந்த வேட்பாளரோட பலம் சின்னோன்னு வரும்பொழுது நான் இப்போ சொல்றேன், திமுகவையும் அதிமுகவையும் தாவேகாவால மேட்சே பண்ண முடியாது. மூன்றாவது அணியா அமைப்பை வந்து ஒரு ஆள் கிடையாது, தொண்டருங்க உற்சாகமா வேலை செய்வாங்க. இவங்களோட தொண்டர்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப தாவேகால சுருக்கமா அதாவது இப்போ போய் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், அதாவது நெல்மணி வந்து இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாது. காமராஜர் என்ன பண்ணார்? காமராஜர் இவருக்கு அதாவது மன்னார்குடிக்கும் நன்னிலத்துக்கும் 40 நிமிஷம் தான். அன்னைக்கே வந்து டிடி தினகரன் போயிருந்தாருன்னா இன்னைக்கு டிபிசி வந்திருக்கும். நன்றி. திரு இந்திரகுமார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா 2 நிமிடங்கள்ல. இல்லை, அதான் வடிவேலு சொல்கிற மாதிரி இங்கே இருக்குது தமிழ்நாடு, இங்கே இருக்குது டெல்லி, இது அப்படியே தூக்கிட்டு போய் இங்கே வச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் நேரடியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இங்கே இருக்குது கரூர், இங்கே இருக்குது மகாபலிபுரம், இந்த கரூரை அப்படியே தூக்கிட்டு போய் இங்கே வச்சிட்டோம்னா
விஜய் வீட்டில இருந்து அப்படியே தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் தாவேக்காவினுடைய ஆட்டிடியூடே இருக்கிறது. தாவேக்கா என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறதுலேயே தி பேடஸ்ட் ஆஃப் பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் தாவேக்காவை சொல்ல வேண்டும். கோடீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி ஒரு இளவு செய்தி கேட்கறதுக்கு கூட நேரில் கூப்பிட்டு கேட்கறது அப்படின்றத விட கேவலமான ஒரு செயல் வந்து ஒரு தனி மனிதன் கூட அப்படியான ஒரு இதை எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. எதிரியா இருந்தா கூட நேரில் போய் கேட்க. இந்திரகுமார் மவுஸ் இருக்கு, அவர்களை தான் கூட்டணிக்கு வந்து ஒரு முக்கியமான இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டை அதிக நாள் ஆண்ட கட்சி திராவிட கட்சி வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாங்கன்னு சொல்லி விமர்சனம் வருது. இல்ல இந்த கூட்டணிக்கு அழைக்கிற தருணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைக்கிறார், இவர் வருகிறார் அப்படின்றதெல்லாம் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணி கீழே வருவாரா முதல்ல, அடுத்து ரெண்டாவது அப்படி விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் இணைவாரா? விஜய் என்கின்ற அந்த நார்சிஸ்ட் ஈகோட்டிசம் உள்ள ஒரு நபரால் யாருக்கு கீழே இயங்க முடியாது. அவர் வந்து தனிநபராக அவரால் உட்காந்து வேலை பார்க்க தான் முடியுமே தவிர யாருக்கு கீழே அவரால் வேலை பார்க்க முடியாது. ஹி வில் நாட் பி அக்கமடேட்டட் இன் எனி கைண்ட் ஆஃப் அலையன்ஸ். அப்படியே உள்ள வந்தாலும் அது பேரழிவாக போய் முடியும். அதிமுகவில் ஒருவேளை தலைவர்கள் அப்படியான கருதுகோளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த அஜெண்டா யாரோடது? தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்ற அந்த அஜெண்டாவில் ஒரு பார்ட்டியை விலக்கி விடணும் அப்படின்றது யாருடைய ஐடியாலஜி? அது பாஜகவினுடைய சங் பரிவாரனுடையது. அப்போ அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுல. அப்போ பாஜகவினுடைய எல்லா செயல் திட்டங்களுக்கும் அதிமுக தன்னையும் உடன்பாடாக மாற்றி உடன்கட்டை ஏற்றி கொண்டதில்லை. நன்றி நன்றி நன்றி. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து காலம் இருக்கிறது. கூட்டணிகள் எப்படி மாறும் என்பதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.